ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணி பணியாய் அருள்வாய். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணி பணியாய் அருள்வாய். நீடோகயமாய் முகனே செருவே தாடோதனியோய் சகோதரனே. சனிரா உலையோ கவித சல்லா பவினோ தனையோ அலையோ. எல்லா மரவல் இணையாண்ட விதம் சொல்லாய் முருகா சுடல் பூபதி. உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் விதியாய் அருள்வாய் வருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் உயரே. என் அம்மையான ஒப்பிடாதி சரி எந்த விதமாக தாயானவள் வருகின்றார். எப்படி எந்த விதமாக வருகிறாளா? சரி தாயான ஒப்பிடாதி அம்மையானவள் 1000 கண்ணுடையாள் அகிலாண்டேஸ்வரி எல்லாத்தாள் அபிராமவல்லி. சரி மகிஷாசுரனை வதம் செய்துவிட்டு சரி இதோ வாரா. வாராளே முப்பிடாதே 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 வைய வையே வர வர முப்பிடாதே 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 அதாளி ஒட்டு வாரா ஓட்டு வாரா ஒட்டு வாரா ஓட்டு வாரா அம்மையார முப்பிடாதே ஓட்டு வாரா ஒட்டு வாரா அவள் வஜத்தம் ஒட்டு வாரா முப்பிடாதே அம்மை வாரா அம்மை வாரா தாயார முப்பிடாதே மகிஷாசுரன் என்று சொல்லக்கூடிய சரி அரக்கனை வதம் செய்தாய் அம்மையான முப்பிடாதி அம்மை. சரி வதம் செய்துவிட்டு நேராக கைலாசமலைக்கு வருகின்றார். ஆக்ரோஷமாக அம்மையானவள் ஆதாடி விட்டு வர்றார். சரி உடனே அதை சிவபெருமான் பார்க்கிறார். என்ன எப்பா அம்மா ஆதாடி போட்டு எல்லாம் வர்ற. ஆஹா தன்னுடைய பிரம்பை எடுத்து வைரவ பாறையில ஓங்கி அடித்தார். ஓஹோ
அதுல யார் வந்து பிறந்தார்? யாரு யாரு? பைரவ சுவாமி வந்து பிறந்தார். சரி. பைரவ சுவாமி எப்படி கூப்பிடுகிறார் பாருங்கள். எப்படி? என் தாயாய முப்பிடாதி அம்மையை சரி. இந்த விதமாக அழைக்கிறார் பாருங்கள். எப்படி? இப்படி அழைக்கிறார் பாருங்கள். ஓம் சாந்தி 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 உலகத்தை ஆண்டவனே போற்றி போற்றி ஆயிரம் கண்ணுடையாய் போற்றி போற்றி என்று எல்லோரும் அம்மாவை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே சரி என் ஆண்டவன் ஆகிய வைரவ சுவாமி எப்படி கொள்கிறார் பாருங்கள். எப்படி எப்படி? அம்மா அம்மா முப்பிடாதே முப்பிடாதே அம்மா அம்மா முப்பிடாதே முப்பிடாதே வைரவனார் அழைப்பாரோ இந்த வைரவ சுவாமி வந்து அம்மையாகிய முப்பிடாதே அம்மா என்று அழைத்தால் பார்த்தீங்களா, அவருடைய கோபமானது தணிந்து விட்டது. சரி. வா மகனே என்று அழைத்தால் முப்பிடாதி. வைரவ சாமி அழைத்து விட்டு சரி ஆதி கைலாசத்தில் வந்து சிவபெருமானை வணங்கினார். சுவாமி நான் என்ன செய்யட்டும்? அதென்ன? நீ மைசாசுரனை வதம் செய்து விட்டாய், அதனாலே உன்னை எல்லாரும் மைசாசுரன் மதுரை என்று வணங்குவார்கள். நீ பூ உலகமெல்லாம் போய் வருவாயாக. சரி என்று ஆதி பகவான ஆகிய சிவபெருமான் விடை கொடுத்தார். சுவாமி நான் பூலோகம் போக வேண்டுமானால் ஆனால் சில வரங்கள் வேண்டும் என்று கேட்கிறார். சுவாமி நான் பூலோகத்திலே சென்று எல்லோரும் என்னை வணங்க வேண்டுமானால் சில வரங்களை தந்தருள வேண்டும் சரி என்று சிவபெருமான் இடத்திலே ஒப்பிடாதி அம்மை கேட்கிறார். என்ன வரமெல்லாம் கேட்கின்றார்? ஆதி பகவானை வணங்கி எப்படி கேட்கிறார் பாருங்க. கொல்ல வரம் வேணும் என்று முப்பிடாதி கேட்பாளா, கொடுக்கு வரம் வேணும் என்று முப்பிடாதி கேட்பாளா, வாலிகளை சூலிகளை பட்ச பிள்ளை தாசிகளை இணாத காடிகளே முப்பிடாதி அம்மையானவள் சிவபெருமானை வணங்கி கேட்கிறார். சரி சுவாமி பூலோகம் போக வேண்டுமானால் ஆனால் கொல்லவரம் வெல்லவரம் கொடுக்கு வரம் வாலிகளை சூலிகளை பச்சை பிள்ளை தாசிகளை ஈடாத கிராடிகளை எலும்பை எல்லாம் முறைக்கு வரும். ஐயா எலும்பை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன் பகவான் அத்தனை வரங்களையும் கொடுத்தான் ஒப்பிடாதிக்கு. சரி உடனே அம்மை ஒப்பிடாதி என்ன கேட்கிறா? என்ன என்ன